நம்ம முன்னாடி பேசின அருமை சகோதரர் சாதிக் தானே, சைதை சாதிக். ஆமாம், அவரை ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அது நல்லாவே தெரியுது. அவருடைய சிந்தனைகள், அவர் பேசிய விதங்கள் எல்லாமே யதார்த்தமான உண்மைகள். அந்த விதத்தில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இதில் இருக்கிற பேரெல்லாம் படிக்கணும்னா நம்ம பெங்களூர் வரைக்கும் போயிடலாம். அதனால் அதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் இதில் இருக்கிறவங்க எல்லாருடைய பேரையும் நான் படித்ததாக நீங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு, அதான் உங்களுக்கு சேர்த்து தான் ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணலைன்னா இந்த விழாவுக்கு மரியாதை இருக்காது. எனக்கு இந்த எழுதி வச்சு படிக்கிறது பேசுகிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசுக்கு என்ன படுதோ அதை நான் பேசுவேன். அதில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அப்பா அத்தா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்கிறோம், எல்லா பிள்ளைங்களும் கேட்குதா? கேட்கலையே. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்காத பிள்ளைங்க கேடு கட்டு போட்டுவிட்டு விடுறதும் கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறோம். சொல்கிறத கேள்றா, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறோம். அந்த மாதிரி முதல்ல நான் இந்த உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட பொழுது அதே சட்டமன்றத்தில் இவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்த காலத்தில் நான் அவர் கூட பழகியிருக்கேன். அதாவது அந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடக்கும் பொழுது என்னென்ன இருக்கோ, அண்ணன் விவேக் அண்ணன் சொல்கிறது மாதிரி நீந்துறது, பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் சமைக்க வச்சு சட்டியாக எடுத்தாந்து சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு ஆளுங்கட்சி உறுப்பினராக எதிர்கட்சி உறுப்பினராக இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு சாப்பிட வச்சு இவர் சாப்பிடாமல் அழகு பார்ப்பார். அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. கண்தானம் அன்னதானம் கொடுத்தா தானே கண்ணே இருக்கும். அந்த விதத்தில் முதல்ல அந்த கொடுக்குற மனசு இருக்குல்ல, அது இறைவனுக்குத்தான் இருக்கும். கொடுக்குற மனசு இருக்கிறவங்களாம் இறைவன். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இறைவனை நீங்களும் பார்த்தே கிடையாது, நானும் பார்த்தே கிடையாது. அதான உண்மை. அது எந்த மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறையை நான் நேரடியாக கண்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. உசுறு இல்லை, உசுறு இருக்குது, ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் சரி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரை காப்பாற்றிடலாம், இப்படியே பில்டப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எவனா உசுரை நம்ம பார்த்துருக்குறோமா? அது எப்படி இருக்கும்? என்ன கலரில் இருக்கும் யாருக்காவது தெரியுமா? உசுறு இருந்தால் கை கால அசையலைன்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் மேட்ரு. அந்த விதத்தில் அவர் மனசால் ரொம்ப நல்லவர். நான் இப்போ காலையில் மதுரையில் இருந்தேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஆண்டு விழா. அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு நேற்று நைட்டு கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங், விஜய் ஆண்டனி கூட ஷூட்டிங். நானும் நடிகர் தான், அவங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்றைக்கு என்னமோ ஒருத்தன் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, நானும் நடிகர் தான். நேற்று கூட ஷூட்டிங்கில் இருந்தேன். 9 மணிக்கு முடிச்சுட்டு நேராக அவங்களே ஏன்னா அவங்க நலிந்த நாடக கலைஞர்கள், அவர்களுக்காகத்தான் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டுறோம். அந்த மண்டபம் கூட வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா தடைபாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வானுயரை எழுப்பக்கூடிய அந்த மண்டபம் உருவாகுவதற்கு உறுதுணையாக, உண்மையிலேயே அது மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு எங்களாக நடிகர் சங்கத்தில் ஒருவராக நடிகராக எங்களோடு நிற்பவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இந்த இடத்துல சொல்கிறேன். அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் கொடுத்தார் 1 கோடி ரூபாங்கிறது மட்டும் இல்லை, டொனேஷன் நிறைய நடிகர்கள் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தான் கொடுத்தது மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்த நண்பர்களையும் கொடுக்க வச்சு அந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி வளர்ந்துருச்சு, முடிய போகுது. அந்த விதத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் எனது அண்ணன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள். இவரை போன்றவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு தேவை. அவர் பெரிய கோடீஸ்வரர், உங்களுக்கு தெரியல, அவர் பெரிய பண்ணையார்.
மாம்பழம் சின்ன எங்கே இருக்குங்கிறது பிரச்சனை இருக்குது. ஆனால் மாம்பழம் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மாம்பழம் 2 மாம்பழம்லாம் கிடையாது. ஒரு சீசன் வந்துச்சுன்னா என் வீட்டுக்கு மாம்பழம் வரும். என் தோட்டத்தில் நான் ஒரு சிவகங்கையில் ஒரு சின்னதாக ஒரு 15 ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி நானே அந்த கொரோனா டயத்தில் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினேன். அதில் மாம்பழம் மூணு காய்ச்சி அதை பேக் பண்ணி கொண்டாந்து என் பொண்டாட்டி கிரேஸுக்கிட்ட கொடுத்தேன். அதை சாப்பிடும்போது ஒரே அழுகை. ஏன் கிரேஸு ஒரு மாம்பழத்துக்காக அழுகிற அப்படின்னு கேட்டேன். இல்லை இத்தனை வருஷம் சுதர்சனம் தானே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ நம்ம தோட்டத்திலே நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் நல்லவர்கள் கிடைப்பது அரிது. ஔவையார் சொன்னது மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அரிது. அந்த மாதிரி எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும், இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு நான் சொல்கிறேன், இருந்தாலும் சுதர்சனை போன்ற ஒரு சட்டமன்ற மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நபர் கிடைப்பது அரிது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஆக நான் இந்த மேடையில் பேச வந்தது, அந்த மதுரை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இங்கேருந்து காரில் நைட்டு 9 மணிக்கு கிளம்பி மதுரையில் போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 1 மணிக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் நான் வந்து வீட்டில் தூங்கக்கூட முடியாமல் வேறு வேட்டி சட்டையை கட்டிட்டு என் காரு என் பொண்டாட்டி நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போனதுனால இவர் வண்டியை அனுப்ப சொல்லி அந்த வண்டியில் கிளம்பி வந்திருக்கிறேன். நான் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறது மேட்ரு இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு முதல்ல கூப்பிட்ருக்காரு, எப்படியாவது போயிடணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றிய செயலாளர் கருணாகரங்கிறது எனக்கு தெரியும். இங்கே இருக்க இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்ன விஷயத்துக்காக இவர் கூப்பிட்டாரு, அதுக்காக வந்தோம். வந்து நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் நடிகராக இங்கு வரல. நடிகராக வச்சுக்கிட்டாலும் கூட இந்த நடிகன், நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து, ஒரு கிராமிய பாடகராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கானா பாடகராக உருவாகி, அதுக்கப்புறம் முதல் தமிழ் பாப் இசை கலைஞனாக உருவாகி, அதுக்கப்புறம் லொடுக்கு பாண்டிங்கிற படத்தில், நந்தா படத்தில் லொடுக்கு பாண்டியாக உருவாகி, இன்னைக்கு திண்டுக்கல் சாரதியில் வசந்தியோட புருஷனாக அறிமுகமாகி, ஏன்னா இப்படி பல முகங்கள் எடுத்து அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற ஒரு படத்தில் நடித்ததன் மூலமாக, பல முறை சன் டிவியில் அதை போட்டதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உள்ளே போய் திருவாடனையில் கிட்டத்தட்ட 52 இருந்து 2016 வரைக்கும் அங்கே வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சதே இல்லை. அந்த இடத்துல முறையாக ஜெயித்த ஒரே ஆள் நான் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த பதவிகளெல்லாம் பெற்று இன்றைக்கு நான் ஒரு மனுஷனாக இந்த உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னால், இதற்கு காரணகர்த்தா யார்? ஒரு கலைஞனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நான் யார்? என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி, உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுகிற மொழி. இதுதான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. ரெண்டாவது, நீங்கள் ரசிக்கிறீங்க, சினிமா தட்டில் காசு கொடுக்குறீங்க. இன்றைக்கி ஓடிடியில் பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு மாசான காசு கட்டுறீங்களே, டிவியில் பார்த்தாலும் அதுக்கு வந்து பணம் கட்டுறீங்க. ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைக்கக்கூடியதும் நீங்கள் தானே, உண்மை தானே? இப்போ நான் 200 கோடி வாங்குறேன்னா 20 லட்சம் வாங்குறேனாங்கிறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கறது யார்? நான் 200 கோடி நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி எனக்கு நான் நடிக்கிற படத்துக்கு எனக்கு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எல்லா படம்லாம் நடிக்க மாட்டேன். எந்த நடிகை வீட்டு வாசலில் நான் நின்னது கிடையாது, எந்த டைரக்டர் வீட்டு வாசலில் நான் நின்னது கிடையாது, எந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஏன்னா ஒரு உண்மையான கலைஞன் வாய்ப்புகளை தேடி பெறுவனால் நிச்சயமாக உண்மையான கலைஞனாக இருக்க முடியாது. அந்த கலையை மதித்து எவன் வந்து கூப்பிட்றான, ஒரு கரகாட்டக்காரியை நீங்கள் கூப்பிடணும் போனால் கூட அவங்கள போய் நீங்கள் புக் பண்ணணும். ஒரு கச்சேரிக்காரனை கூப்பிட போனால் கூட நீங்கள் அவனை போய் புக் பண்ணணும். அப்போ தான் அந்த கலைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தால் அடுத்த நேரம் ஏன் எனக்கு வந்து தளபதி வந்து எத்தனையோ திட்டங்களை கொடுத்துருக்கார். அத்தனை திட்டங்கள்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம். ஏன்னா நான் பள்ளி காலங்களில் எங்கள் அப்பா சாதாரண டீ கடை வச்சுருந்தார். குருவிக்கரம்பை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராணி பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருந்தார். அன்னைக்கு டீ வந்து சக்கரை டீ 10 காசு, சீனி டீ 15 காசு. டிஃபன் எங்கள் அப்பா சகலகலா மாஸ்டர். டிஃபன் டீ, இட்லி, போண்டா, பரோட்டா, பச்சி, அது இது, பிரியாணி, கோழி குழம்பு, மட்டி, இப்படி எல்லாமே செய்வார். ஆனால் ஒரு சின்ன கீத்து கொட்டாய் தான். அந்த இடத்துல எங்களை வளர்த்தார் அவர். அப்போது எங்களுக்கு 5ஆம் வகுப்பு நான் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஆரம்ப பள்ளியில் வந்து
அந்த உப்புமா போடுவாங்க, கோதுமை உப்புமா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புழுவாக செத்தி கிடக்கும், அதில் அப்படி தான் இருக்கும் அந்த இது. இருந்தாலும் அந்த அம்மா வந்து ஆயாம்மா பாலசி கிழச்சி அதால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புறைக்கு போட்டுட்டு சமைச்சு கொடுக்கும். அப்போ நான் தான் அதெல்லாம் சர்வீஸ் பண்ணுவேன். அப்போ எங்கள் பள்ளி மாணவர்கள்லாம் லைனாக உட்காந்துருப்பாங்க, தட்டு கொடுத்துருவாங்க. அந்த சட்டியில் உப்புமா வச்சுட்டு நான் தான் குரல் சொல்லணும். நான் சொல்ல அவங்கெல்லாம் திருப்பி சொல்லணும். ஒரு குரலை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா, பகுத்துண்டு சொல்லுங்க பாப்போம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னோன்னே கும்பிட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு கரண்டியாக எடுத்து போட்டுட்டு நானும் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடித்த உடனே இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்ல, காலையில் தண்ணி ஊற்றணும் மரத்துக்கு, மாமரத்துக்கு. எங்கள் ரெண்டு பீச்சார் முத்தையவேல் வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அடிப்பார். அதனால் காலையில் போய் மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் செஞ்சால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தட்டில் அந்த கோதுமையை கொடுக்கும் அந்த அம்மா. அதை மூடி அப்படியே ஓட்டமாக ஓடி போயிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் அம்மாட்ட கொண்டே கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி ஓடியாந்து அந்த ஸ்கூலில் உட்காந்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தவண்ணா. அதனால தான் அந்த காலை உணவுனுடைய திட்டத்தினுடைய வலிமை தெரியும். அந்த உணவுக்கு கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த திட்டத்தினுடைய வலிமை தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அத்தனை பள்ளிகள்லையும் குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இருக்கே, இது இன்றைக்கு கனடாங்கிற நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய திட்டத்தின் செயல் வீரராக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கக்கூடியவர் நமது தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் என்பதை நான் உணர்வோடு சொல்லுகிறேன். ஆகவே நாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திட்டங்கள் இருக்குங்க, அவ்வளோ திட்டங்கள் இருக்கு, அரசினுடைய திட்டங்கள். குறிப்பாக சாதிக்கு சொல்லும்போது சொன்னதுதான், ஒரு மக்களுக்கு ஒரு துயரம், ஒரு இடையூறு நடந்திருக்குன்னு உடனே அந்த இரவு நேரத்திலையும் இந்த வயசில் எழுந்து கிளம்பி அதற்காக போய் அந்த மக்களை களத்திலே சந்திக்கிறாரே. எந்த ஒரு தலைவன் மக்களுக்கான பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யுத்த களமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அந்த மக்களை சென்று சந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவன். பயந்து ஓடுபவர்கள் என்றைக்கும் தலைவராக மாறவே முடியாது. இழந்தவர்கள் மட்டும்தான் சிலையாக முடியும். தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று வாழ்ந்தாரே, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக 4000 நாட்களை சிறையிலே கழித்தாரே என் தலைவன் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வாழ்க்கையை இந்த தேசத்திற்காக இழந்ததால் தான் சிலையாக நிற்கிறார். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, வங்க தேசத்திலே சிலையாக நிற்கிறார். வங்காளத்திலே ஒரு தமிழனுக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்குத்தான் இருக்கிறது, வேறு எந்த தமிழனுக்குமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த தேசத்திற்காக. அவர் மட்டுமல்ல, வ.உ.சி.யில் இருந்து எத்தனையோ பேர் இந்த மண்ணுக்காக, மண்ணினுடைய விடுதலைக்காக மாண்டவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள். ஏன் ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த மண்ணிலே விதைத்தாரே, பெரிய மருது சின்ன மருது, எத்தனையோ போராட்ட காலங்களிலே ஜமீன்தார்கள் மன்னர்கள் எல்லாம் வெள்ளையர்களுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கை இழந்த காலத்திலே வெள்ளையனை எதிர்த்து வெள்ளையனை வெளியேறு என்று தென்பகுதியிலே குரல் கொடுத்து தன் வாழ்க்கை இழந்தது மட்டுமல்லாமல் தன் தலைமுறையே இழந்தவர்கள் சின்ன மருது பெரிய மருது கிட்டத்தட்ட 500 பேர். அவருடைய இரத்த வழி சொந்தங்கள் அத்தனை பேரையும் வெள்ளையருடைய அரசு கொன்று குவித்தது. அப்படி உயிர்களை இழந்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு வாரிசாகத்தான், ஒரு குடிமகனாகத்தான், இந்த மண்ணின் மைந்தனாகத்தான், ஒரு தமிழனாகத்தான் இந்த மேடையில் நான் உங்களிடத்தில் நின்று கேட்கிற கேள்வி, இப்படி இத்தனை பேர் உயிர் கொடுத்து பெற்ற இந்த சுதந்திர நாட்டை, ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு மதவாத கூட்டம், ஒரு சனாதன கூட்டம் இன்றைக்கு மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து நம்மை ஏமாற்றி இந்த எஸ்ஆர் போன்ற திட்டங்கள் மூலமாக அவர்கள் குறுக்கு வழியிலே வந்து இந்த மண்ணிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் யாராக இருந்தாலும் நாம் சேர்க்கின்ற செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாமே நமது பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளை நாம் விட்டு செல்லும் பொழுது, என் குழந்தைகளுக்கு நான் இத்தனை தங்கங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், இத்தனை வீடு கட்டி இருக்கிறேன், இத்தனை ஏக்கரிலே நிலம் வைத்திருக்கிறேன், இது எதுவுமே நிலையாகாது. அது இருந்தாலும் கூட
அந்த சொத்துக்களை வைத்து வாழ்வதற்கு உன் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணிலே உரிமை வேண்டுமா வேண்டாமா? அந்த உரிமை இந்த சனாதன கூட்டங்களால் அந்த பறிக்கப்படும் என்கின்ற ஒன்றைத்தான் உங்களிடத்தில் நான் மற்றபடி நமக்கு என்ன இருக்கு? இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாமி இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சாமி இருக்குது. நான் என்ன சாமி, எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே பேசிக்காக சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் ஒரு பூசாரி, ஒரு பாரம்பரியமாக ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து வந்தாள். எங்களுக்கு நாங்கள் சைவத்தை வழிபட்டவர்கள், நாங்கள் சிவனை வணங்கியவர்கள், முருகனை வணங்கியவர்கள். நாங்கள் திண்ணூறு எடுத்து இப்படி பட்டை அடிச்சுக்குவோம். எனக்கு ஒரு மதம் இருந்தது. அதுபோல் எத்தனையோ மதங்கள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ மதங்கள் இருக்கு. இங்கே இருக்கிறவங்கள்ட்டையே எத்தனையோ ஐயனாரை கும்பிட்றவங்க இருப்பாங்க. அந்த ஐயனாருக்கு எத்தனையோ பேர் இருக்கும். சின்ன கருப்பர் பெரிய கருப்பரை கும்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. மாரியாத்தா காளியாத்தா துர்கான்னு சொல்லி கும்பிடக்கூடியவங்களும் இருப்பாங்க. இது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பேரால் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு துண்ணூறு வச்சா குங்குமம் வச்சா நீ நான் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே. முதல்ல நீங்கள் ஒன்றை மட்டும் தெரியாம, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால், குறிப்பாக என்னுடைய தலைவர் தெய்வ திருமகனார் அவர் இந்த மண்ணில் பேசியது சொல்லியது அடிக்கடி சொல்வது ஒன்றுதான். நான் தாய்மார்களை பார்க்கின்ற பொழுது, என் பெண்களை பார்க்கின்ற பொழுது, நான் அன்றாட வழிபடக்கூடிய பராசக்தியின் மறு உருவமாக பார்க்கிறேன் அவர் சொல்லுவார் எப்போதுமே. அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதி, மதவாதி அல்ல. தேவர் ஆன்மீகவாதி. அவர் எந்த ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளிலோ இந்த சங் பரிவார அமைப்புகளோடோ இல்லை இந்த சனாதன கூட்டத்தோடு அவர் எந்த தொடர்பையும் வைத்தது கிடையாது. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆக நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இந்து என்கின்ற ஒரு மதமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. இந்து என்பது வெள்ளையர்கள் நம்மை ஆட்சி செய்த காலத்திலே இந்தியாவிலே பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்களாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஒவ்வொரு மதமாக பிரித்து நிர்வாகம் செய்வதற்காக இஸ்லாமியர்களை ஒரு மதமாகவும், கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாகவும், கிறிஸ்துவர்களை ஒரு மதமாகவும், அடுத்து பல மதங்கள் இருக்கக்கூடிய சீக்கியம், பாசி, புத்தம், வைணவம், இப்படி பல மதங்கள் இருந்த நிலையிலே நிர்வாகம் செய்வதற்காக அவன் வைத்த பொது பெயர் இந்து. அவ்வளவுதான், அது மதமே கிடையாது. ஆனால் இந்து என்பது வேறு. இப்போ நீங்க நான் சிவனை கும்பிட்றேன், நீங்க பெருமாளை கும்பிட்றீங்க, நீ நானும் இந்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்து என்பது பொது பட்டியலில் இருக்கும். எல்லா இத்தனை மதங்களை சேர்த்த ஒரு பொது பெயர் ஹிந்து. ஹிந்துத்துவா என்பது வேறு. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்துத்துவா என்பது என்னங்கிறதா இங்கே பிரச்சனை. அதை நீங்கள் காவி கலருக்கும் இந்த கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்கள், குறிப்பாக ஆரியர்கள், பார்ப்பனர்கள் மணியடிக்கும் போதே அவர் சொல்ற மந்திரம் கடவுளுக்கும் புரியாது, உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த கடவுளுக்கும் அந்த மந்திரம் புரியாது. அது அவர்கள் வாழ்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு மந்திரம், அவ்வளவுதான். நீங்க அப்படித்தான் பார்க்கணும். அதை பெரியாரை கூட தான் சீக்கிரமா செத்துன்னு எத்தனை யாகங்கள் நடத்துனாங்க. அவரால் என்னால் முடியலன்னு அவராக தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போனார். அதனால இங்கே இது எல்லாம் நீங்க கேளுங்க, அதுக்குள்ள போனால் நம்ம நிறைய பேசலாம், அது தேவையில்லை. ஆனால் நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்து மதம் என்கின்ற பெயராலே இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதங்களை பார்க்காமல் மனிதநேயத்தை மட்டுமே பார்த்து பழகிக்கொண்டு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சமூக கூட்டத்தை இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டங்கள் உள்ளே புகுந்து உன்னையும் என்னையும் எதிரியாக்கி அதற்குள்ளே மணியடிக்க பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சமுதாய அடையாளம் இருந்தாலும் கூட நான் தாய்மொழி தமிழ் தான். அதில் ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. என்ன முதல்ல நான் சொன்னதுதான், உங்களால் உருவாக்கப்பட்ட நடிகனாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய நான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். அவ்வளவுதான். நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய சோழாவரமாக இருந்தாலும் சரி, முண்டியம்மன் நகராக இருந்தாலும் சரி, ரெட்டில்ஸாக இருந்தாலும் சரி, இதை தாண்டி போற திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்திலே நிச்சயமாக நான் வருவேன். எனக்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வருவார். இதுதான் நம்ம மைய கருத்து. மதவாத கூட்டத்தால்
மனிதனுடைய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிடுகின்ற இந்த சங் பரிவார கூட்டத்திற்கு எதிரான ஒரு வார் தான் வரக்கூடிய தேர்தல். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம அவங்கள உள்ள விட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய மொழி அழிஞ்சிடும். ஒரு மொழி அழிந்தாலே ஒரு இனம் அழிஞ்சிடும். இது ஏதோ ஒரு இனம் இல்லை. நீ எத்தனை வருஷ வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கூட எல்லாம் புது புது கதையாக சொல்லுவாங்க. இந்த இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி, சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம். நான் கிராமத்தில் தான் வாழ்கிறேன். இப்போவும் சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் வர்றேன். மற்ற நேரம் எல்லாம் நான் சிவகங்கையில் தான் இருக்கேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தாஞ்சூரில் தான் இருக்கேன். அங்கே இந்த 100 நாள் வேலையில் நல்லா உங்களுக்கு தெரியும், வயசானவங்களை வீட்டில் வச்சிருக்கும் பொழுது அவங்கள ஒரு தொந்தரவாக ஒரு ஏதோ ஒரு அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக தான் ஒரு மரியாதை இருக்காது. உண்மை அது. சில குடும்பங்கள் அபூர்வமாக இருந்தால் உண்டு. ஆனால் அந்த மாதிரி வயசானவங்களாக இருக்கக்கூடியவர்களை வீட்டில் இல்லாமல் அவங்க சும்மா போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 10 வருடம் 15 16 வருடங்களாக இருந்த ஒரு செயல் திட்டம் ஆண்டுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட பொழுது 40,000 கோடி ரூபாய் அதற்கான செலவு திட்டங்கள். அன்றைக்கு அதை செயல்படுத்த முடியாத பொருளாதார நிலைப்பாடு இருந்த பொழுதும் அதை துணிச்சலாக அன்றைக்கு செயல்படுத்தி இதுவரைக்கும் சரியாக போய்கிட்டு இருந்த ஒரு திட்டத்தை திடீரென்று 100 நாள் 125 நாள்னு சொன்னால், அப்போ 100 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு உனக்கு 125 ரூபா நாளையிலேருந்து தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சூப்பர்ரா அப்படி நினைப்பீங்கல்ல? அப்படி நினைக்கிறது மாதிரி தான் இது ஏமாத்துறது. 125 நாள்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. அது மகாத்மா காந்தியின் பெயரால் இருந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதானே. அந்த திட்டத்தை இப்போ ஹேராம் ஹரேராம்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ராமர் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட சத்தியமாக ஒரு தமிழ்நாட்டங்காரன் கூட அந்த கோயிலை கட்டியிருக்க மாட்டான். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கட்டியிருப்பான். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆக ஒரு மகாத்மா காந்திங்கிறவர் இந்த தேசத்திற்காக உழைக்கலையா? கஷ்டப்படலையா? எத்தனை போராட்டங்களை கையில் எடுத்தார்? ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டு ஒரு ஜனநாயக நாடை உருவாக்குறதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார்? அவரும் மணி அடிக்கிறவர் தான். ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது. அவர் பார்ப்பனராங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அவர் ஆரியராங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் இந்த நாடு எந்த காலத்திலும் மனித நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், பிரிவினவாதத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்று சொன்னார் பார். அவரை யார் சுட்டு கொண்டது? மகாத்மா காந்திங்கிறவர். நம்மளாம் மனுஷங்க தான், சோறுற சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். அந்த உப்புக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணும் இந்த தேசத்திற்காக. அதனால தான் மகாத்மா காந்தின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. நீ வச்சிருக்கிற நான் நோட்டில் கூட அந்த படம் இருக்குல்ல. ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சி என்னன்னால் காந்தி அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா காந்தி, தேவர், பாபு சிதம்பரம் பிள்ளை இது போன்ற எண்ணற்ற பேர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி செத்து சுண்ணாம்பானவங்க. ஆனால் இந்த தேசத்திற்காக ஒரு சுண்டு விரலில் இருக்கிற நெகத்தை கூட கிள்ளி போடாத ஒரு கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டம். எந்த ஒன்று இந்த மண்ணுக்காக எதையுமே இழக்காமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களை உட்கார வச்சு மணி அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் வெளிப்படையாகவே சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரே மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதற்கான காரணம் என்னன்னா சித்தாந்த அரசியல், கோட்பாடு, கொள்கை. அவர் அன்றைய காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வா போட்டு பாப்பம்னு கூப்பிடுறாங்கல்ல. ஒருத்தருக்கான்னு சொல்லுங்க நீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் வாடா போட்டு பார்த்தலாம் வான்னு கூப்பிடுறாருல. ஏன்னா நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், இதுதான் நம்முடைய மண், இதுதான் நமது கொள்கை. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்றார். ஆக இந்த மாதிரியான சூழல் வரக்கூடிய சூழல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சகோதரர் சாதி கூட சொன்னார், எடப்பாடி அது டெட் பாடி, அது முடிஞ்சு போச்சு, இனிமே அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. என்னை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அவங்க தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க, நான் நின்னேன், ஜெயிச்சேன். ஓகே, அந்த அம்மா செத்துட்டாங்க, என் வாழ்க்கையும் போச்சுன்ட்டு அதோட வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தேன், எதுவும் செய்யலை. செய்வாங்கன்னா எனக்கு செய்வாங்களான்னு நினச்சிடாதீங்க. நான் எச்ச சோறுலாம் சாப்பிடவே மாட்டேன், கஞ்சி சோறாக இருந்தாலும் உழைச்சி தான் சாப்பிடுன்னு நினைப்பேன். அது என்னுடைய கேரக்டர்.
ஆனால் நான் எதிர்பார்த்தது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் அது நடக்காதுன்னு சொன்னாங்க அம்மா. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார்? ஒட்டுமொத்தமாக அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய வாரிசுகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டைய போடுவதற்காக, தமிழகத்தை சுரண்டுவதற்காக, சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து விடுவதற்காக, அவர் சார்ந்த அந்த பகுதியிலே நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரிலே, மேம்பாட்டு திட்டம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கோடி கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக, தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையையும் அடகு வைத்தவர் தானே அந்த டெட்பாடி எடப்பாடி. அதனால தான் நான் அது மாதிரி சொல்றேன். மிகப்பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. திராவிட சித்தாந்தம் உள்ள இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அது தளபதிக்கும் தெரியும். ஆனால் இவர் யாருங்கிறதா இங்க பிரச்சனை. இவர் அதற்கு தகுதியற்றவர். அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் இதற்குள்ளே, இந்த பலகீனமான நேரத்துக்குள்ளே தனித்தனியாக பிரித்து 4 மாடு ஒன்றா போனால் ஒரு புலியோ சிங்கமோ வேட்டையாடாது, தனித்தனியாக போனால் வேட்டையாடும்னு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கொள்கை ரீதியாக, சமூக ரீதியாக, மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே உள்ளே புகுந்து ஓட்டுக்களை திருடுவது, எஸ்ஆர் போன்ற திட்டங்களை யோசிப்பது, இதன் மூலமாக உள்ளே புகுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுங்க. நமக்கு மோடி நம்ம சொந்தக்காரெல்லாம் கிடையாது. அவர் எந்த ஊருக்காரன்னு நமக்கு தெரியாது. அவர் பேச நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கும் புரியாது. அதனால் இங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு நீங்கள் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முதற்கொண்டு நான் நடித்து பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதில் கிடைச்ச காசு தானே. அப்போ அந்த காசை கொடுத்த நீங்கள் தானே. அதுக்காக சொல்கிறேன். அது என்ன பொருள்? சின்ன நடிகனுக்கு இருக்குது, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம அப்பாலாம் தலைவர் கலைஞர்கிட்ட தானே போய் நின்னாரு. அவர் மூலியமாக தானே நம்மெல்லாம் உருவானோம், வளர்ந்தோம். நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்கிறேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாரோடைய படம் எந்திரன் படம். அந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு இந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் நான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கினேன் அந்த படத்தில். ஆனால் அப்பொழுதுதான் நான் சார்ந்த என் மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையில் என் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து, அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பித்தேன். இப்போ நான் பொருளாதார ரீதியாக அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காகவாது நான் உண்மையாக வேலை செஞ்சிட்டு இருக்கேங்க, ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்போ அந்த அடிப்படையில் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் ஃபோனு, இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்கில் இருக்குது. நம்பரை எடுத்து ஓப்பன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபா இருந்தால் பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரில, 200 கோடி ரூபா வாங்குற வரை ஏன்டா எதுக்குறேன்னு என்ன எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போயிடும். அது இங்கே பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடியை இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் இழந்துட்டு வரேன். இல்லை, இவரே ஒரு சங்கி தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது ஒரு பெரிய கேம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்தில் தமிழகத்தில் தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே காலூன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் யாராவது பாவம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. பாவம் செய்யணும், நாளைக்கு நமக்கு பிறக்கிற புள்ள, நம்ம புள்ள பெக்கிற பிள்ளைக்கு கை கால் விளங்காமல் போகணும்னு நினச்சிங்கன்னா ஓட்டு போடுங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கொடுமையானவங்க. நீங்கள் வெளியில் பேசுகிற யோசிக்காதீங்க. 125 பேருக்கு வேலை தர்றேன்னு காந்தி பேரை இப்போ எடுக்கணும்னு என்ன இருக்குது? காந்தியினுடைய பேர், இந்த நாட்டுக்காக உழைச்ச காந்திக்கு மண்டபம் எங்கெங்க இருக்குது, பேர் எங்கெங்க இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய இந்த மத்திய அரசு வல்லபாய் பட்டேலுக்கு கட்டுது அவ்வளோ பெரிய சிலை.
அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்ன கோடா தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு பெரிய கோடு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் அதை விட பெரிய கோடா போட்டுட்டா இந்த கோடு மறைஞ்சிடும். இதானே உங்கள் சித்தாந்தம்? இதுதானே உங்களுடைய அரசியல்? இது என்ன நாகரிக அரசியல்? இது என்ன நல்ல அரசியல்? தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன கடற்தாமரை வந்துச்சுன்னா குல நாசமாகும், படர்தாமரை வந்துச்சுன்னா உடல் நாசமாகும், தாமரை வந்துச்சுன்னா தமிழ்நாடு நாசமாகும்னு நான் பாராளுமன்ற தேர்தலே சொன்னேன். அதைத்தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஆகவே இங்கே தேவை நமக்கு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, மக்களுடைய நலன்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுடைய சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் வேணும். அந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை தினந்தோறும் புதிதாக மகளிர் உதவித்தொகையிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விருப்பம், தமிழ்நாட்டினுடைய விருப்பம். இந்த நிலையில் அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம், அது பெரிதல்ல. அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார், எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார்? 200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆனால் இங்கே என்ன கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய, தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்தில் தான் நமது உரிமைகள், நமது எதிர்கால சந்ததிகள், இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு, இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து தாய்மார்களாகிய நீங்கள் உள்மனசில் வாங்கிக்கங்க. அதே நேரத்தில் கடந்த முறை அவருடைய பிறந்தநாள் நடந்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் நான் அப்போ எழுதினேன் ஒரு கவிதை, உதயநிதி ஸ்டாலினுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக எழுதினேன். அன்னைக்கு சேகர்பாபு மீட்டிங்கில் நமக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. அவருக்கு எழுதின அந்த கவிதையை மட்டும் நான் உங்களுக்காக படித்து காட்டுறேன். சனாதனத்தை பொசுக்கிய உதயசூரியன், சனாதனத்தை பொசுக்கிய உதயசூரியன் உதயநிதி, பாரத மாதா பங்காளிகளை பந்தாடிய பண்பாளன் உதயநிதி, காவி பேய்களை அடித்து நொறுக்கும் கருப்பு சிவப்பு உதயநிதி, சங்கியனு மங்கிகளை இந்தியா முழுவதும் கதறவிட்ட திராவிட மதி எங்கள் உதயநிதி. கலைஞர் எழுதினார், முழங்கினார் மக்களுக்காக. அண்ணன் ஸ்டாலின் உழைத்தார், உழைத்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. அன்பு உதயநிதி நீரில் கிடந்தாலும் ஏரியில் பாஸ்பரஸ் போல் நெஞ்சத்து நெருப்பு அணையப்படாது உழைக்கிறார். அது மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது. திராவிட மாமலையை பிளக்க நினைக்கும் சனாதனத்தை சல்லி சல்லியாக உடைக்கப் போகும் உளி எங்கள் உதயநிதி. உதயசூரியன் எப்போதும் தேயாது, உதயநிதி வெல்லாமல் போகாது. சூரியனாய் வாழ்க, சூத்திரதாரிகளை சூறாவளியாய் சுழற்றி அடித்து வெல்க 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 உதயசூரியன் என்று கூறி அவர் பல்லாண்டு நூறாண்டு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.